அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் குரூப் 2 அனைத்து போட்டித் தேர்வுக்கு உதவும் வகையில் 2025 மற்றும் 2026 தமிழ் தகுதி தேர்வில் என்னென்ன வினாக்கள் கேட்கப்படும், எந்தெந்த யூனிட்லேருந்து கேட்கப்படும்ன்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு வீடியோ கொடுக்குறோம். இதில் முதல் 50 கேள்வி இடம்பெற்றிருக்கும். அது எங்கெங்கே கேட்டிருக்காங்க, எந்த பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு, சரியான இணையை கண்டறிக. முதல் கேள்வி, சரியான இணையை கண்டறிக. எது சரி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கதி துணை, சொல்லும் பொருளும்ல. கதி அப்படின்னா துணை. பேரு மிகுதின்றது தவறு. தரம் செல்வம்ன்றது தவறு. நனி தகுதின்றது தவறு. அப்போ இந்த இடத்துல எது சரின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ கதின்றது துணைன்றது சரி, பேருன்றது செல்வம்ன்றது சரி, தரம் தகுதி அப்படின்றது சரி. அப்போ எல்லாமே மாற்றி மாற்றி வந்திருக்கு. இந்த இடத்துல எது கரெக்டாக பொருந்தியிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா கதி துணை, இதுதான் கரெக்டு. 6th புத்தகத்துலேருந்து அந்த கேள்விகள் வந்திருக்கு. பொருந்தா சொல்லை கண்டறிக. இது 9th தமிழ் புத்தகத்திலேருந்து திராவிட மொழிகள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும், திராவிட மொழி குடும்பம். அந்த பாடத்திலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. திராவிட மொழிகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக. திராவிட மொழிகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக. திராவிட மொழிகளில் நிலத்தின் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கலாம். வட திராவிடம், நடு திராவிடம், தென் திராவிடம். அதில் மொத்தம் 28 மொழிகள் இருக்குது. தென் திராவிடத்தில், நடு திராவிடத்தில் 3, வட திராவிடத்தில் 3 இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம். அப்போ பொருந்தா சொல்லை கண்டறிகளில் திராவிட மொழிகளில் பொருந்தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் திராவிட மொழி தான், மலையாளம் திராவிட மொழி தான், தெலுங்கு நடு திராவிட மொழி தான். அப்போ தமிழ் மலையாளம் தென் திராவிட மொழிகள், தெலுங்கு வட திராவிட மொழிகள். அப்போ ஹிந்தி தான் திராவிட மொழிகளில் வராது. அப்போ இது மட்டும்தான் தவறு, ஹிந்தின்றது தவறு. பொருந்தா சொல்லை கண்டறிக. போது, செம்மல், அரும்பு, கம்மல். அப்போ போது, செம்மல், அரும்பு என்றது பூவின் 7 நிலைகள். பூவோட 7 நிலைகள். விரிவது தொடங்கும் நிலை தான் போது. பூ வாடின நிலைக்கு செம்மல், பூ அரும்பிய நிலைக்கு அரும்பு என்று பெயர். அப்போ இதில் கம்மல்ன்றது தவறு. அப்போ பொருந்தா சொல்லியது கம்மல். அப்போ பொருந்தா சொல்ல வந்து எத்தனை கேள்வி வந்திருக்கு? 2 கேள்விகள் வந்திருக்கு. அடுத்து, பிறமொழி சொல்லற்ற தொடருது. பிறமொழி சொல்லற்ற தொடருது. அப்போ பிறமொழி சொற்கள் இல்லாத தூய தமிழ் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள். அவர்கள் இருவருக்கும் இடையே என்ன நடந்திருக்குன்னா விதாபம் நடந்திருக்கு, ஒரு விவாதம் நடந்திருக்கு. அந்த விவாதம்ன்ற வார்த்தை தமிழ் மொழி வார்த்தை இல்லை, அது வடமொழி வார்த்தை. அடுத்து பாருங்கள், அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. அந்த இடத்துல விவாதம்ன்றது இங்கே என்னவா மாறி இருக்குது? உரையாடல் அப்படின்னு மாறி இருக்குது. அப்போ இது சரிதான். அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன் நடந்தது, அது ஆங்கில சொல்லு. அப்போ அது வராது. அவர்கள் இருவருக்கும் இடையில் டிஸ்கஷன் நடந்தது, இது கலந்துரையாடல். அப்போ இதுவும் தவறு. அப்போ அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது என்பது தான் தூய தமிழ் சொல். ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு. மரபு பிழைகள் ஒளி மரபு. அப்போ கூகை என்ன செய்யும்? குளரும். கூகை என்ன செய்யும்? குளரும். மயில் என்ன செய்யும்? அகவும். ஆந்தை அலரும். குயில் கூவும். 8th புத்தகத்தில் இருக்குது, நியூ 8th புத்தகத்தில் இருக்குது மரபு தொடர்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒளி மரபில் கூகை குளரும், மயில் அகவும், ஆந்தை அலரும், குயில் கூவும். பிள்ளை, குட்டி, மடலி, வடலி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? தாவரங்களின் இளமையான நிலையை குறிக்கும். 10th பாடப்புத்தகம் தமிழில் 2வது பாடமான தமிழ் சொல் வளம் தேவநாய பாவனர் பாடத்தில் இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு லைனு. பாடத்தோட தலைப்பே இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. தென்னம்பிள்ளை, அதான் பாடத்தோட அந்த இளமையான பெயருக்கு தலைப்பே. தமிழில் ஒரு தாவரத்தின் உறுப்புகளுக்கு எந்தவித சொல்லை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றதான் தமிழ் சொல் ஆராய்ச்சி கட்டுரையில் தேவநாய பாவனர் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ குட்டி, பிள்ளை, மடலி, வடலி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னா தாவரங்களின் இளநிலை. தாவரங்களின் இளநிலை. இளஞ்சி, கூவல், புனல்குளம், குண்டலம், ஊரணி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருள் நீர்நிலைகள். 9th பாடப்புத்தகத்தில் நீரின்றி அமையாத உலகன்னு ஒரு பாடம் இருக்கும். 9th தமிழ் பாடப்புத்தகம் நியூ புத்தகத்தில் நீரின்றி அமையாத உலகன்னு இருக்கும். அதில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இளஞ்சி, கூவல், குண்டம், ஊரணி இதெல்லாம் எதை குறிக்கக்கூடியது?
நீர்நிலைகளை குறிக்கக்கூடிய சொற்கள். கேள்வி நம்பர் 8. தில்லம், அலுவம், பதுக்கை, கணையம், அடவி. அடவினாலே காடு தான் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் வேறு பெயர்கள்லாம் காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள். ஓடை 7th தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்கும். ஓடைன்னு ஒரு பாடத்தில் காடை குறிக்கும் வேறு சொற்கள் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தில்லம், அலுவம், பதுக்கை, கணையம், அடவி ஆகிய சொற்கள் எதை குறிக்கும்? காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். கடலை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னது? ஆழி, ஆழி மட்டும்தான் இருக்கா? சரி, ஓகே. தெரிஞ்சு ஆழி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க கடலுக்கு. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தட்டுக்கூடை, பழக்கூடை, பூக்கூடை, மட்டைக்கூடை. அகர வரிசை சொற்களை சீர் செய்கல என்னென்ன வருது அப்படின்னா, அலுவம்னாலும் கடல்னு நினைக்கிறேன், இப்போ தான் ஞாபகம் வருது. அலுவம்னாலும் கடல். அலுவம் கடல் தான், ஞாபகம் வச்சுக்கணும். ஆழி, அலுவம். இப்போ கேள்வி நம்பர் 9. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தட்டுக்கூடை, பழக்கூடை, பூக்கூடை, மட்டைக்கூடை. அப்போ தட்டுக்கூடை, தட்டில் என்ன வைக்கிறான்? பழம் வைக்கிறான். பழம் வைக்கும்போது பூ வைக்கிறான். பூவோட பாக்கு மட்டையை வைக்கிறோம். மட்டை, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக புரியும். தட்டுக்கூடை, பழக்கூடை, பூக்கூடை, மட்டைக்கூடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை தெரிவு செய்க. 10th ஸ்டாண்டர்ட் புத்தகத்தில் புக் பேக் கொஸ்டினாக இருக்குது. 3 கோல்டு பிஸ்கட்டுகளில் 1 எடை குறைவு. 3 கோல்டு பிஸ்கட்டுகளில் 1 எடை குறைவு. 3 தங்க கட்டிகளில் 1 எடை குறைவு. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 3 தங்க கட்டிகளில் 1 என்னது? எடை குறைவு. அடுத்த ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய். அரி. ஃபஸ்ட்டு இருக்கிற அரினா திருமால், ரெண்டாவதுனா அறிந்து கொள்ளுதல். ஒரு விஷயத்தை என்னது? தெரிந்து கொள்ளுதல். அப்போ அரினா திருமால், இன்னொரு அரினா தெரிந்து கொள். சின்னரி, பெரியரி நம்ம பாஷையில் சொன்னோம்னா சின்னரி, பெரியரி. அப்போ சின்னரி வந்தால் திருமால், பெரியரி வந்தால் தெரிந்து கொள் அல்லது அறிந்து கொள். ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. கூரை. ஃபஸ்ட்டு இருக்கிறது வீட்டின் கூரை, சின்னரா. பெரியரா வந்து புடவை, கூரை புடவை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும், ஈஸியாக போட்டலாம். அப்போ வீட்டின் கூரை புடவை. சின்னராக்கு வீட்டின் கூரை, பெரியராக்கு புடவை. சரியான வாக்கிய அமைப்பை கண்டறிந்து எழுதுக. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. இது கரெக்டு தான். களம்ன்றது பாத்திரம், பள்ளிக்கூடத்துக்கு வரலாம் நம்ம பாஷையில் சொல்லணுன்னா. புண்பட்ட வீரர்களுக்கு களத்திலுக்கு குண்டுலா, அப்போ கரெக்டு. ஆனால் ஆப்ஷன் பி பாருங்கள், குண்டுலா வந்திருக்கு, களத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரலாம் வந்திருக்கு. அப்போ இது எல்லாமே தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. ஒரு பாத்திரத்தில் நீர் கொடுத்துருக்காங்க. களம்ன்றது பாத்திரம். வேர்ச்சொல்லை கண்டறிக. விரித்த. ஃபஸ்ட்டு அந்த விரித்த இத்து கூட்டலா, அப்போ பெயரச்சத்தில் இருக்குது. அதை வேர்ச்சொல்லாக கேட்குறாங்க. என்னது? வேர்ச்சொல்னால் கட்டளை பொருளாக வரணும். விரி. அப்போ விரித்த என்பதின் விரித்த என்ற பெயரச்சத்தின் வேர்ச்சொல் விரி. வேர்ச்சொல்லை கண்டறிதல். உரைத்தல். ஃபஸ்ட்டு உரைத்தலுக்கான இலக்கண குறிப்பு என்னென்னா தொழில் பெயர். அப்போ இதோட பொருள் வந்து அடிசொல் வந்து கட்டளை பொருளில் வரணும். அப்போ என்ன வரணும்? உரை. அப்போ என்ன வரணும்? உரை. அங்கே விரித்தக்கு விரி, இங்கே உரைத்தல் உரை. இதான் வேர் சொல். கண்டிஷனால் எதில் வரணும்? கட்டளை பொருளாக வரணும். கண்டான் வேர்ச்சொல் கான். கண்டான் கான். பார்த்தான் பார். ஓடினான் ஓடு. ஆடினான் ஆடு. வேர்ச்சொலை தந்து வேர்ச்சொலை தேர்வு செய்க. தேடுகிறான் தேடு. தேடுகிறான் தேடு. அங்கே கண்டான் கான், இங்கே தேடுகிறான் தேடு. அஞ்சி என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர். தொழில் செய்யும் கர்த்தாவை குறிக்கிறது. அப்போ அஞ்சினர். என்ன வரணும்? அஞ்சினர். அஞ்சினார் வராது, பயந்தனர் வராது, அஞ்சான்றது வராது. அப்போ எது வரும்? அஞ்சினர். அப்போ அஞ்சி என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் அஞ்சினர். வா என்ற வேர் சொல்லின் கொண்டமையும் வினையால் அணையும் பெயரை கண்டறிக. வந்தவர். ஆறில் முடிஞ்சாலே வினையால் அணையும் பெயர் வந்தவர். ஆறில் முடிஞ்சாலே என்னது? வினையால் அணையும் பெயர். அப்போ வா என்ற வேர் சொல்லுக்கு வினையால் அணையும் பெயர் என்ன? வந்தவர். வாள் என்பதின் தொழில் பெயர். வாள்னா வேர் சொல்லு. அப்போ என்ன வரணும்? வாழ்க்கை. என்ன வரணும்? வாழ்க்கை. நீங்கள் கேட்கலாம், வாழ்தல் அப்படின்னு வந்தாலும் என்னது? அது சரிதான்.
புரியுதுங்களா? வாழ்க்கைன்னு வந்தாலும் சரி, வாழ்தல் வந்தாலும் சரி. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கரேஜ், துணிவு. கரேஜ், துணிவு, ரொம்ப முக்கியமானது. கரேஜ் என்பதின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் துணிவு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியான தொடரை கண்டறிக. ஹார்வெஸ்ட்னா அறுவடை, கல்டிவேஷன் அப்படின்னா களை எடுத்தல், அக்ரோனமி அப்படின்னா உளவியல். இங்கே வேளாண்மைன்னு கொடுத்துருக்கு, அது தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கிடை. ஓகேவா? நெல் பயிர், பாடி அப்படின்றது நெல் பயிர், அதான் கரெக்டு. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எபிக் லிட்ரேச்சர், செவ்வி இலக்கியம். ஓகேங்களா? அது தவறு, ஏன்னா கிளாசிக்கல்னா தான் செவ்வி இலக்கியம். இங்கே எப்பிக்ன்றது தப்பு, காப்பி இலக்கியம்னு வரணும். ஃபோக் லிட்ரேச்சர்னால் வட்டார இலக்கியம்ன்றது தவறு, அது நாட்டுப்புற இலக்கியம்னு வரணும். டிவோஷனல் லிட்ரேச்சர்னால் நவீன இலக்கியம் கிடையாது, கடவுள் வழிபடுதலுக்கான ஒரு செவ்வி இலக்கியம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர்னால் பண்டைய இலக்கியம், டி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து பிரித்தெழுதுக. கலன் அல்லாமல், கலன் கூட்டல் அல்லாமல், கலன் கூட்டல் அல்லாமல். இந்த இடத்துல அல்லால்னு கொடுத்துருக்கு. கலன் அல்லால் அப்படின்னா கலன் கூட்டல் அல்லால். அல்லாமல் கொடுத்தாலும் வார்த்தையை மாற்றி கொடுப்பாங்க. இப்போ வேதி உரம் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, வேதி உரங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அந்த சென்டென்ஸ் அப்படியே பிரிக்கலாம், வேதி கூட்டல் உரங்கள்னு. அப்போ அந்த சென்டென்ஸு மாறலை, அங்கே எழுத்தோட வார்த்தை தான் மாறுது. அங்கே யூ வரும், ஊக்கு பதிலாக என்ன வருது, யூன்னு வரும். இங்கே அதே மாதிரி தான் கலன் அல்லால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அங்கே கலன் அல்லாமல் கூட வரலாம். பொருள் மாறாது, எழுத்து மட்டும்தான் மாறும். அப்போ கலன் கூட்டல் அல்லால், கலன் அல்லால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு புணர்ச்சி விதியில் சொல்கிறேன் பாருங்கள். பெருங்கடல்னு வச்சுக்கோங்க, பெருங்கடல். அதை பிரித்தெழுத பிரிக்கும்போது பெருமை கூட்டல் கடல்னு நீங்கள் பிரிப்பீங்க புணர்ச்சி விதியில். அப்போ அந்த மை விகுதி கெடணும். ஈறுபொருள் விதிப்படி மை விகுதி கெட்டது, கெட்டு என்னாகும், பெரு கூட்டல் கடல்னு ஆகும். இனமிகள் விதிப்படி ரூக்கு இனமான இங்கு வந்துடுது, அப்போ பெருங்கடல்னு மாறிடுது. அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு புணர்ச்சி விதி இருக்குது. பிரித்தெழுதுக வச்சு தான் புணர்ச்சி விதியே. அப்போ பிரித்தெழுக எந்தளவு முக்கியம்னு பார்த்துக்கோங்க. இது நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். அப்போ இனமிகள் விதிப்படி தான் பெருங்கடல் அப்படின்னு அந்த வார்த்தை மாறி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. புணர்ச்சி விதியும் கேட்பாங்கப்பா. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். விலக்கிரைத்த நீர் போல பயனற்ற செயல். திருவிழாவை காண மடைதிருந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர், தடையின்றி மிகுதியாய் வந்தனர். அவ்வளோதான், ரெண்டுமே ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் தான். திருவிழாவை காண மடைதிருந்த வெள்ளம் போல் மக்கள் வந்தனர். மடைதிருந்த வெள்ளம் நிற்காமல் வரும்ல, தங்கு தடையின்றி, அதை தான் அப்படியே வச்சுருக்காங்க. தடையின்றி மிகுதியாக வருதல். வினா, ஒரு வினாவை கொடுத்துட்டு விடை கேட்டிருக்காங்க. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என உடன்பட்டு கூறுதல், அப்போ நேர் விடை. மறுத்து கூறுதல் மறைவிடை. போவியா, போக மாட்டேன். வினா 6, விடை 8. அப்போ இந்த விடை 8ல் நேரு விடை தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வெளிப்படையாக பொருளை சொல்லக்கூடியது. அதாவது நேர், மறுத்து கூறுதல், மறைவிடை, சுட்டு விடை. இது 5, மொத்தம் 8. 8ல் 3, ஃபஸ்ட்டு இருக்கிற 3 நேர், மறுத்துதல், சுட்டு விடை. இது 3மே வந்து பொருளை வெளிப்படையாக காட்டும். மீதி இருக்க 5 குறிப்பால் உணர்த்தும். மொத்தம் 8 விடைகள். இங்கே கேட்டிருக்கிறது உங்களுக்கு வெளிப்படையாக உணர்த்துது. கடைக்கு போவாயான்னு கேட்டிருக்காங்க, அந்த கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் மறுத்து கூறுதல். இங்கே போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்போ என்ன விடை, அது நேர் விடை. அடுத்த அகெயின் ஒரு வினா வகைகள். வினா கொடுத்துட்டு விடை கேட்டிருக்காங்க. உனக்கு ஆட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு பாடத் தெரியும் என உரைப்பது இனமொழி விலை. ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று ஆகி வர்றது. உனக்கு ஆட தெரியுமான் என்ற வினாவிற்கு எனக்கு பாடத் தெரியும் அப்படின்னு சொல்கிறது. உனக்கு சமைக்க தெரியுமானா எனக்கு சாப்பிட தெரியும்னு சொல்கிறது. இந்த மாதிரி அதோட உன்னோட ஒன்று தொடர்பில் இருக்குது. உரைநடை எழுத தெரியுமானா கதை எழுத தெரியுன்றது, கதை எழுத தெரியுமானா கவிதை எழுத தெரியுன்றது. இந்த மாதிரி கொஞ்சம் பொருந்துகிற மாதிரி சொல்கிறது. நீ நடனமாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என ஊறுவதை குறைப்பது. நடக்க போகிறத முன்கூட்டியே சொல்கிறது. அப்போ ஊறுவது கூறல். எதிர்காலத்தை அப்படியே சொல்கிறது. என்ன எதிர்காலம்,
எனக்கு கால் வலிக்கும், அதனால் நான் ஆடலை. ஒருத்தர் என்கிட்ட வந்து என்ன கேட்குறாரு, நீ நடனமாடவில்லையான்னு கேட்குறாரு. எனக்கு டான்ஸ் ஆடினா கால் வலிக்கும்னு வர போகிறத முன்கூட்டியே சொல்கிறேன், அதான் ஊறுவது கூறல். நீ நடனமாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என உரைப்பது ஊறுவது கூறல். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். அது அன்றுன்றது கரெக்டு. அன்றுன்றது கரெக்டு. 31க்கு சி. நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. ஏன் எந்த ஆப்ஷனும் வராதுன்னா வளர்ந்தது, வளர்த்தான், வளர்கின்றதுன்னு வருது. அங்கே நானுன்ற வார்த்தை வந்திருக்கு, அடுத்த மரங்கள்னு வந்திருக்கு. அப்போ மரங்கள் பன்மை, அப்போ பன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தையில் தான் அந்த வார்த்தை முடியணும். அப்போ மரங்கள் வளர்ந்தன எந்த ஆப்ஷனில் மட்டும்தான் வருது, சி ஆப்ஷனில் மட்டும்தான் வருது. நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. ஒருமை பன்மை நீக்கி எழுதுக. கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகிறது. கல்வி நிலையங்கள்னு கொடுத்துட்டு மாறி வருகிறது, இங்கே பன்மையில் ஆரம்பித்து அங்கே ஒருமையில் முடியுது. அப்போ அந்த ஆப்ஷன் வராது. பி ஆப்ஷன் பாருங்கள். கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. கல்வி நிலையங்கள் மாறி வருகின்றன. பன்மையில் எடுத்து பன்மையில் முடியுது. ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு. சரியான தொடரை தேர்ந்தெடு. துன்பத்தில் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். ஆப்ஷன் ஏ பாருங்களேன். துன்பத்தின்லாம் வராது. சி ஆப்ஷன் பாருங்கள். துன்பத்தினால் பொறுத்து கொள்பவனே, மீனிங்லெஸ்ஸு, மீனிங்காகவே வரல. டி ஆப்ஷன் பாருங்கள். துன்பமே பொறுத்து கொள்பவனே, வார்த்தை கரெக்டாக சரியான தொடரில் வரலை. அப்போ எதுதான் சரியான தொடரில் இருக்குது? துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான், இதுதான் கரெக்டு. அடுத்து வாங்க. கெடி கலங்கி, மிக வருந்தி, சேகரம், கூட்டம், வாகு, சரியாக, மெத்த, மிகவும். அடுத்து சொல்லும் பொருளும். புலம், அழகு, கடறு, காடு, கோடு, கொம்பு, குருளை, குட்டி. குருளை குட்டின்றது எல்லாத்துக்கும் ஞாபகம் தெரியும். கோடுன்றது கொம்புன்றது ஞாபகம் வரையும். அப்போ 4-2 எந்த ஆப்ஷன் முடியுது? 35 தான் முடியுது. ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. 3 இனம். துறை, தாலிசை, விருத்தம். துறை, தாலிசை, விருத்தம் 3 இனம். முக்கணினா மா, பலா, வாழை. அதே மாதிரி 3 பகுப்புகள் திருக்குறள. அறம், பொருள், இன்பம். பாசவர் என்பதின் பொருள் வெற்றிலை விற்போர். ஓசுனர்னா எண்ணெய் விற்போர். காருகர்னா நெய்பவர். கண்ணுக்குள் வினைஞர்னா ஓவியர். மணிமேகலையில் 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் சொல்லும் பொருளும் புதிய பாடப்புத்தகத்தில் இருக்கும். அப்போ பாசவர்னா வெற்றிலை விற்போர், ஓசுனர்னா எண்ணெய் விற்போர், காருகர்னா நெய்பவர், கண்ணுக்குள் வினைஞர்னா ஓவியர், மண்ணீட்டாளர்னா சிற்பி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. மடு, மாடு. மடுன்றது பொய்கை, மாடுன்றது செல்வம். மடுன்றது பொய்கை, மாடுன்றது செல்வம். கொடு, கோடு என்னும் சொற்களின் அடிப்படையில் தவறான பொருள் தரும் வாக்கியத்தை கண்டறிக. தவறான பொருளில் வரணும். தரையில் கோடு. சஞ்சனாவுக்கு பழம் கோடு. அந்த சென்டென்ஸு கோடில் முடியணும். பென்சிலை கொண்டு கோடிடு. தவறான பொருள் எது தருதுன்னா தாமரைக்கு புத்தகம் கோடு. கொடுன்னு வரணும். அங்கே என்ன வந்திருக்கு? கோடுன்னு வந்திருக்கு. மீதி இருக்க 3 கரெக்டாக பொருளில் வருது. இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள். கொடு, கோடை பயன்படுத்தி தவறான பொருள் தரும் ஒரு சென்டென்ஸை நம்ம எழுதணும். மீதி இருக்க 3 சரி. அப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள். தரையில் கோடு. ஆமாம், தரையில் தான் கோடு ஓட முடியும், அது சரிதான். சஞ்சனாவுக்கு பழம் கொடு. ஆமாம், பழம் கொடுக்கலாம். பென்சிலை கொண்டு கோடிடு. பென்சிலை வச்சு தான் கோடு போட முடியும். அப்போ இந்த 3மே ஓரளவு சரியான பொருளில் வருது. அப்போ சி ஆப்ஷன் மட்டும்தான் தவறான பொருள் இருக்குது. என்ன தவறான பொருள்னா தாமரைக்கு புத்தகம் கோடுன்னு வருது. அங்கே என்ன வரணும்? தாமரைக்கு புத்தகம் கொடுன்னு வரணும். அப்போ அங்கே கோடுன்னு வந்தது, தவறான பதில். அடுத்து 40வது கேள்வி. மடி என்னும் சொல்லிற்கு இரு பொருள் தரும் இணைகளில் சரியானதை கண்டறிக. மடினா சோம்பல், மடித்தல். மடினா என்னது? சோம்பல், மடித்தல். இதுதான் கரெக்டு.
மடி என்பதற்கு இரு பொருள் தருகல சோம்பல் மடித்தல். இப்போ திங்கள் மாதம் நிலவு, திங்கள்னா மாதம் நிலவு. இசை என்பதின் இரு பொருள் தருக பாடல் புகழ். இசை என்பதின் இரு பொருள் தருக பாடல் புகழ். 8th பாட புத்தகத்தில் இருக்கும் கேள்வி வரும். இசைனா புகழ், பாடல் இசை புகழ் மூணுமே ஒன்று தான். அப்போ இசைனாலும் பாடல்னாலும் புகழ்னாலும் ஒன்று தான். காணும் சொற்களுக்கு இரு பொருள் தருக. செப்புதல், செப்புதல்னா பேசுறது, பேசுதல் விளம்புதல். செப்புதலுக்கு என்னென்ன அர்த்தம்? இரு பொருள் தருகல பேசுதல் விளம்புதல். பாருங்கள் மூணுமே ஒரே இரு பொருள் தருதான். மடி சோம்பல் மடித்தல், இசை பாடல் புகழ், செப்புதல் பேசுதல் விளம்புதல். அடுத்து பாருங்கள், ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமா? சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. அப்போ அது பேச்சு வழக்கில் இருக்குது. அது என்னால் இருக்குது? பேச்சு இருக்குது. ஒருத்தன் ஒண்டியாகி போனான், ஒருத்தன் தனியாக போனால் அதான் ஊர்வலமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அதை சரியான எழுத்து வடிவுக்கு கொண்டு வரணும். ஒருவன் வார்த்தையை பாருங்கள், அங்கே ஒருத்தன்றது இங்கே ஒருவன். ஒண்டியாய் அப்படின்னு இருக்கு, தனியாய். போனால் இங்கேயும் போனால் அது ஊர்வலமா? அது என்னது? ஊர்வலமா. அது ஊர்கோலமான் இருக்குது, இது என்னது? ஊர்வலமா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா, இதுதான் சரியான எழுத்து வழக்கு. அப்போ மேலே கொடுத்தது பேச்சு வழக்கு, இது என்னது? எழுத்து வழக்கு. அப்போ இந்த மாதிரி கேள்விலாம் வரும், ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தன் ஒண்டியாகி போனால் அது ஊர்கோலமா, என்ன சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. அது பேச்சு வழக்கில் இருக்குது. அப்போ அது கன்வெர்ட் இன்டு எழுத்து வழக்கு. ஒருவன் தனியாக பேசினால் அல்லது தனியாக போனால் அது ஊர்கோலமா அப்படின்ற வார்த்தை ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஊர்கோலமா டி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம சென்டென்ஸை 3 டைம்ஸு அல்லது 4 டைம்ஸை வாட்சி பார்க்கணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஒருவர்னு வரணும், லாஸ்ட் சென்டென்ஸில் ஊர் வளமானு வரணும். அப்போ எது மட்டும்தான் வருது? ஏ மட்டும்தான் வருது. அடுத்து அதே தான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றணும். ஒசரமாக வளர்ந்துட்டான், ஒசரமாக வளர்ந்துட்டான் என்பதின் சரியான எழுத்து வழக்கு உயரமாக வளர்ந்து விட்டான், உயரமாக வளர்ந்து விட்டான். ஒசரமாக வளர்ந்துட்டான் அப்படின்றதான் 9th புத்தகத்தில் இருக்கும். கீழ்கண்ட தொடர்களில் சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. இப்போது எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ வராது. இப்போது புரிந்து விட்டது, நீயும் புரிந்துகொள். பி ஆப்ஷன் தான். இப்போது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துகொள், அதான் சரியான எழுத்து வழக்கு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள் யாவை? சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள் யாவை? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினி உயர்ந்தோர் ஏற்றுவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இதான் அந்த 3. அப்போ சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள் யாவை? பொருத்தமான வினாச்சொல் மறுபடியும் பார்க்கணும். பாரதியார் படைத்த முப்பெருங்காவியங்கள் யாவை? கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாரதியார் படைத்த முப்பெருங்காப்பியங்கள் யாவை? கேள்வி மட்டும்தான் மாறுது, யாவைன்னு பதில் ஒரே மாதிரி தான் வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. வினாச்சொல்லை இதோட 3 கேள்வி வந்திருக்கு, இது 3வது கேள்வி. 4 வகை படைகள் யாவை? 4 வகை படைகள் யாவை? காலால் படை, தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை. இதை 4 வகை படைகள். அப்போ 4 வகை படைகள் யாவை? அப்போ இங்கேயும் யாவை தான் வருது. சரியான நிறுத்தற் குறியிடப்பட்ட தொடரை கண்டறிக. சொல் கேட்கிறேன் என்றான் கணியன். சொல் கேட்கிறேன், அப்போ யார்கிட்டையோ அவர் கேட்டுட்ருக்காரு, அதனால் டபுள் கொட்டேஷன். சொல்லுக்கு அப்புறம் ஒரு கமா, கேட்கிறேன் அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு என்றான் கணியன், ஒரு ஃபுல் ஸ்டாப்பு. ஏன் அந்த இடத்துல டபுள் கொட்டேஷன்னா, யார்கிட்டையோ அவர் பதில் கேட்டுட்ருக்காரு. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ கேளுன்னு கணியன்ட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, அதனால் டபுள் கொட்டேஷன். சொல் கேட்கிறேன் அப்படின்னா, இப்போ கணியனோட நண்பர் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமான்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்றாப்புல. அந்த சொல்லு நான் கேட்குறேன்ற வார்த்தைக்கு தான் டபுள் கொட்டேஷன், இரட்டை மேற்கோள். ஞாபகம் வச்சுக்கணும், இதான் ரொம்ப சென்சிட்டிவ். ஒருத்தர் சொல்லி நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா அது டபுள் கொட்டேஷன். ஒருத்தர் சொல்லி முடித்ததை நமக்கு ஒருத்தர் சொன்னார்னா அது சிங்கிள் கொட்டேஷன். முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்பதற்கு பொருத்தமான நிறுத்தல் குறியீடு இட்ட தொடரை காண்க. அவ்வளோதான். முத்தமிழ் இயல் இசை நாடகம், இயலுக்கு அப்புறம் ஒரு கமா, இசைக்கு அப்புறம் ஒரு கமா, நாடகத்துக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப்பு. அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இரு வினைகளில் பொருள் வேறுபாடு. பல கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர். பல கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர். இது இரு வினைகளில் உள்ள பொருள் வேறுபாடு. அப்போ
நிறைத்த அங்கே இந்து இங்கே இத்து, அவ்வளோதான். மீண்டும் பார்ட் 2 வீடியோ வந்துட்டுருக்கு, அதில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.